இது ஆன்மீகத்தில் அறியாத விஷயங்கள். இதில சில கருத்துகள் கொஞ்சம் இருக்கு ஆரேன். அதாவது நான் இப்ப சொல் சொல்ல வர கருத்து என்னன்னு கேட்டா, இப்ப நம்மளுக்கு அந்த ஆன்மீக பயணம் அதா அதாவது நம்ம இப்ப பிறந்து, வளர்ந்து எப்படி வாழ்ற இந்த முறைகள் நம்மளுக்கு தெரியாம இருக்கு. தெரியாம இருக்குன்னு சொன்னா, நம்மளுக்கு அந்த ஸ் சில விஷயங்கள் எப்படி வாழ்ற இந்த அ இப்படித்தான் வாழோணும். அதாவது நம்மோட வாழ்க்கை இப்படித்தான் போகணும். அதாவது சில அறிகுறிகள் கொஞ்சம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அறிகுறிகள் நம்ம தெரியாம நம்ம வாழ்ந்து இருக்கிறோம். வாழ்ந்தனால இப்ப இப்ப நம்மளுக்கு உதாரணத்துக்கு எனக்கு எனக்கு நான் பிறந்த உடனே பிறந்து இப்ப பிறந்த உடனே எனக்கு தார இதுதான் அந்த ஞானம் என்ற பொருள். அப்ப ஞானம் என்ற பொருள் அவனுக்கு தந்து, அப்ப நான் அந்த சின்ன குழந்தையா இருக்கும்போக்குள்ள ஞானத்தோட தான் வாழ்றேன். அப்ப ஞானத்தோட வாழ்ந்து இப்ப ஞானம் அதே பிறகு மெய் ஞானம். மெய் ஒன்று ஞானம் ஒன்று. அப்ப ஞானம் என்று சொன்னா அது அறிவுக்கும் அந்த புத்திக்கும் அப்பாற்பட்டது. அதுதான் ஞானம். அப்ப இதுல ஞானம் ஒன்று வருது. அதே பிறகு மெய் ஒன்று வருது. மெய்ன்னு சொன்னா உண்மை. அதே பிறகு ஞானம் ஒன்று வருது. அப்ப மெய் ஞானம், ஞானம் ஒன்று 3. இங்கால அறிவு ஒன்று வருது. அதே பிறகு புத்தி ஒன்று வருது. இன்னொன்று அந்த அந்த 2ம் இல்லாம அந்த நடுத்தரவுல இருந்தா, அவங்களுக்கு அந்த பார்த்த பார்வையில அப்படியே இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த இதுகள் இல்ல. அதுக்கு அந்த அறிவும் இல்ல, புத்தியும் இல்லாம இருக்கிறவங்க தான் இப்ப இப்ப அடுத்து. அப்ப அதே மாதிரி அறிவு ஒன்று, அதே பிறகு புத்தி ஒன்று 2, அதே பிறகு ஞானம் ஒன்று 3, அதே பிறகு மெய் ஒன்று 4, அதே பிறகு ஞானம் ஒன்று. அப்ப 5 சொல் அங்கனை சேருது. அப்ப நம்மளுக்கு அந்த இந்த 5ல 4 சொல் நம்ம நம்மளுக்கு இல்ல. இப்ப அறிவு என்ற ஒரு சொல் தான் இருக்கு. அதனால இப்ப அறிவையும் பெற்றுக்கொள்ளணும். அத அதே போல புத்தியும் பெற்றுக்கொள்ளணும். அங்கால ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும். அங்கால மெய்யை பெற்றுக்கொள்ளணும். அங்கால அறிவை பெற்றுக்கொள்ளணும். அப்ப இது 4ம் இல்லாதனால நம்ம அந்த அந்த இது அந்த வழி அந்த போகிற வழி எங்கே என்று போட்டு தெரியாமல் நம்ம அந்த தடுமாறி கொண்டு இருக்கிறோம். அதுதான் இன்னைக்கு அந்த சொல்லித்தார கருத்து. அப்போ குழந்தையா இருக்கும்போது அப்போ இப்போ ஒரு வயது என்றுவோம். ஒரு வயதுன்றக்குள்ள ஞானம். அங்கால 2 வயது வரக்குள்ளேயும் ஞானம். அப்போ 3 வயது வரக்குள்ளேயும் ஞானம். அப்போ இப்போ அம்மா அப்பா அப்பா அந்த சின்ன வயசுல இருந்து சில அந்த கதைகள் கொஞ்சம் சொல்லணும். அப்போ அம்மா அந்த கதைகள் சொல்ல 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 அந்த ஞானம் என்ற சொல்குள்ள அந்த சின்ன மூலையில் போய் பதியுது. பதிஞ்சது பாடு அம்மா இப்போ அம்மாவும் அப்பாவும் பேசலாட்டி கதைகள் சொல்லாட்டி இது விலகுது. விலகுதுன்னு சொன்னால் 3 வயது மட்டும் அந்த ஞானம் இருக்குது. அதுக்கு அங்கால அம்மா அந்த சின்ன அந்த 2 வயது 1 வயது இருக்க போக்குள்ள அந்த கதைகள் சொல்லி சொல்லி அம்மா அந்த என்ன பாட்டுகள் சொல்லி பஜனைகள் சொல்லி அப்படி வந்தோடனே அந்த அறிவு வளர்ந்து கொண்டே இருக்கும். அந்த ஞானம் இதாகாது, அது விலகாமல் அது வளர்ந்து கொண்டே வரும். வளர்ந்து கொண்டே வந்தது பாடு அப்போ 3 வயது பிறகு அது மறையாது. அப்போ அம்மாவும் அப்பா ஒரு கதைகள் சொல்லுவாங்க. நல்ல நல்ல கதைகள் இருக்கு. அப்போ இந்த கதைகள் எல்லாம் சொல்லி வரக்குள்ள அப்போ அந்த ஞானம் என்ற பொருள் 5 வயது மட்டும் இருக்கு. 5 வயது பிறகு அதே பிறகு பள்ளிக்கூடம் போகிற இது. பள்ளிக்கூடம் போன பிற்பாடு அம்மா அந்த அம்மாவும் அப்பாவும் அந்த கதைகள் சொல்ல தேவையில்லை.
தேவல்லன்னு சொன்னால் இந்த பள்ளிக்கூடம் அந்த 5 வயது 5 வயதுன்னு சொன்னால் இப்போ இவ வந்து பாலயாம் கண்ணு மனோன்மணி இவக்கு வயது வந்து 5 வயது. அப்போ இவ அந்த குழந்தையோட வந்து 5 வயது மட்டும் இருப்பாள். அதே மாதிரி தான் முருகனும் வந்து அந்த குழந்தையா இருக்கும் போது 5 வயது மட்டும் அவரும் இருப்பார். அப்போ 2 பேரும் வந்து 5 வயது பிறகு மாறுறாங்கன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் வந்து தெரியும், இத்தியாசங்களில் எழுதியும் இருக்கும். அதே போல் பால அம்பிகாண்டு அவ வாரா 5 வயது பிறகு பால அம்பிகாண்டு வாரா. அதே போல் பால அம்பிகா வந்து நவகிரகத்துக்கு வாரா. அப்போ நவகிரகத்துக்கு வந்தோடனே அதே பிறகு வந்து அம்மா அப்பா வந்து கதைகள் சொல்ல தேவையில்ல. அதே போல் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்னு சொன்னால் இதில் 3000 தமிழ், அதே போல் 300 மந்திரம், அதே போல் 30 உபதேசம் என்று சொன்னால் 30 ஆசிரியர்மார். அதுதான் 30 உபதேசம் என்றாங்க. பள்ளிக்கூடம் போகிற அருவத்தில் அப்போ ஆசிரியர்மார் தான் இந்த கதைகள் சொல்லி பாடங்கள் சொல்லி வரக்குள்ள அதே பிறகு வந்து ஞானம் என்ற சொல் விலகுது. ஞானம் என்ற சொல் வந்து ஒரு இடத்துல பதியுது. அதே பிறகு அறிவு வேலை செய்யுது. அப்போ அறிவு வேலை செஞ்சோடனே அப்போ அறிவு வந்து அந்த பள்ளிக்கூடம் போயிட்டு வரக்குள்ள இருந்து இப்போ வந்து அறிவு தான் இருக்குது. அறிவு வந்து இருக்கக்குள்ள புள்ளியல் தவறு செஞ்சால் அப்பாவுக்கு அம்மாவுக்கு சொல்லலாம். அப்போ தண்டனைகள் இதாக்கலாம். அவ்வளவு இல்லை, கொஞ்சம் வந்து குறைச்சி அந்த பிள்ளைய வந்து பயங்காட்டுற மாதிரி கொஞ்சம் தண்டிக்கலாம். அது வந்து அந்த பள்ளிக்கூடம் போன திருப்பாடு இவங்களை கொஞ்சம் வந்து அடக்கி வாழ வைக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம கூட குறைய செல்லம் கொடுத்து வளர்த்தோம்னு சொன்னால் அதுவும் வேறு விதமாக போகும். அதனால இப்போ அப்பா என்ற சொல் வந்து அவர் வந்து உருக்குவார்னு சொன்னால் இப்போ அதட்டுவார். அம்மா என்ற சொல் வந்து அரவணைச்சு அன்பையும் காட்டி ஆதரவையும் காட்டி அம்மா வந்து கட்டி காக்குறார். அப்பா என்ற சொல் வந்து அந்த குழந்தைக்கு வந்து அப்பா என்று சொன்னால் கொஞ்சம் இது, அதனால அப்பாவோட கொஞ்சம் இறக்கமாக இருப்பாங்க. அதுதான் இதில் இருக்கிற அந்த விஷயம். 2 பேரும் அப்போ இதாக்கணும்னு சொன்னால் அதில் கொஞ்சம் இதாகுது. இதில் வந்து புத்தகங்கள்ல இருக்கு. இப்போ இப்போ எனக்கு சொல்லி தந்த அந்த பாடங்கள் கொஞ்சம் இருக்குது, அதை நான் வந்து தாரேன். இப்போ வந்து புள்ளியல் வளர்க்குற மாதிரி இவங்க வந்து சொல்லி தாராங்க. அப்போ இதில் வந்து அதே பிறகு வந்து அதே பிறகு ஒருத்தர் சொல்கிறாரு. அப்போ ஜீசஸ் என்ன சொல்கிறாருன்னா ஆறா இப்போ அவருக்கு 6 வயதில் பள்ளிக்கூடம் போனேன். அங்கனைக்கு வந்து 6 வந்த திருப்பாடு தான் அந்த அறிவு என்ற சொல் வந்து வளருது. அறிவு என்ற சொல் வந்து வளர்ந்து வரக்குள்ள அதே போல் பள்ளிக்கூடம் போயிட்டு அதே போல் பெண்மகள் பெண்மை அடையுது, ஆண்மகள் ஆண்மை அடையுது. அதே போல் வந்து அந்த பாலா அம்பிகான்றவர் தான் இருப்பா. அங்கால வந்து முருகன் என்றவர் வந்து அந்த அந்த அறிவோடு அவர் கலந்து இருப்பார். அப்போ முருகன் வந்து உதாரணத்துக்கு எடுத்து பார்த்தா இப்போ பிறந்தோடனே ஒரு நாள் வந்து தொப்புள் கொடியாக இருக்கிறாங்க. 12 மணித்தியாலம் பகல், 12 மணித்தியாலம் இரவு. அப்போ 24 வந்து அவருக்கு சொந்தம். அப்போ 24 அவர் எடுத்து அவர் விலகின திருப்பாடத்தான் இங்கே வந்து அந்த ஆப்ரேஷன் சொன்னால் இப்போ கண்மலர் வந்து 7 நாளை பிறகு பூக்குது. அதே பிறகு வந்து அந்த எத்திக்கண் பூக்குது. அதே பிறகு கண்மலர் வந்து 31 நாள் பூக்குது. அப்போ இதெல்லாம் வந்து அந்த 32 நாள் அப்படி வந்து அந்த அந்த ஆண் பாதி பெண் பாதி ஆக்குறாங்க. உதாரணத்துக்கு இப்போ காது வந்து அந்த இடது பக்கம் காது வந்து அந்த பூர்ண வடிவத்தில் இருக்கும். வலது பக்கம் காது வந்து 6 மாதிரி இருக்கும். அப்போ 6 வடிவம் அந்த வலது பக்கம் காது, இடது பக்கம் வந்து வளர்ப்புற மாதிரி இருக்கும். அப்போ இதுகள் வந்து அந்த நம்மளுக்கு அந்த இதாக்குற வந்து அதே போல் வந்து நம்ம அறிவில் தான் நம்ம வாழ்கிறோம்.
அறிவில் வாழக்குள்ள அப்போ இப்போ சின்ன இதுகள் வந்து படிக்கக்குள்ள இந்த மூச்சு காற்று வந்து மெல்லுவா தான் வேலை செய்யும். அங்கனையும் வந்து அந்த அறிவும் வேலை செய்யுது, புத்தியும் வேலை செய்யுது. அப்போ இதில் அந்த அந்த அதுக்கு என்ன சொல்கிற அந்த அந்த டீசெண்டாக இருக்கிற மாதிரி இவங்க வந்து அந்த சொல் பேச்சு கேட்டுக்கொண்டு நல்ல வடிவாக இதாகுவா. பரதநாட்டியம் வந்து அந்த ஆண்மகன் ஆண்மை அடைஞ்சோடனே பெண்மகள் பெண்மை அடைஞ்சா அந்த பரதநாட்டியம் செய்யணும். பரதநாட்டியம் தான் அந்த காதிட நான் காட்டுறேன் அது. அப்போ இதுகள் நம்ம வந்து கட்டாயமாக செய்யணும். அப்படி இல்லாட்டி நம்ம அந்த என்ன அதுக்கு சொல்கிற இந்த வந்து வலது காது வந்து 6 வடிவத்தில் இருக்குது. இது வந்து 6. இது வந்து வலது காது. அதே போல் வந்து இடது காது வந்து வளர்ப்புற மாதிரி இருக்கும். பெண்டை வந்து வலது காது, இது வந்து 6 இது மாதிரி இருக்கும். அப்படித்தான் இவங்க வந்து காட்டுறாங்க. அப்போ இதுக்குள்ள என்னன்னு கேட்டால் இதுக்குள்ள நிறைய வந்து விஷயங்கள் இருக்கு, ரகசியங்கள் இருக்கு. இந்த ரகசியங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்போ சொல்ல போனால் இப்போ உலகத்தில் இப்போ ஒரே நபர் மாதிரி 7 பேர் இருக்கிறாங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அப்படி அந்த 7 பேர் இருக்கிறேன்னு போட்டு இப்போ இருக்கு. அப்போ ஒரே மாதிரி 7 பேர் இருக்கிறேன்னு சொன்னால் அப்போ இதில் வந்து அந்த 8 என்று வருது. இப்போ 8 குடி என்று வருது. அப்போ 8 குடி என்று சொன்னால் அப்போ 8 பேர் சொன்னால் ஆண் 4 பெண் 4. அப்போ 8 பேர் என்று சொன்னால் ஒரே மாதிரி 7 பேர் இருக்கிறாங்க. ஒரே மாதிரி 7 பேர் இருந்தால் இப்போ என்னையோட சேர்த்து 8 பேர்னு சொன்னால் இப்போ அடுத்த கட்டம்னு சொன்னால் நம்ம அந்த அறிவோடு வாழ்ந்து அப்போ புத்தியோடு வாழ்ந்து அப்போ அடுத்த கட்டத்துக்கு நாம் போகிறோம். எப்படின்னு கேட்டால் இப்போ இத்தியாசங்கள் எழுதிக்கிற மாதிரி இப்போ சொத்தெல்லாம் பிரித்து கொடுத்து நம்ம அந்த ஒரு இடத்துல போயிட்டு அமர்ற நேரம் தான் அந்த வள்ளலார் வந்து அந்த அடுப்பை பற்ற வைக்கிறாங்க. அடுப்பு பற்ற வைக்கிறேன்னு கேட்டால் இப்போ அன்னதானம் கொடுக்குற யார்? புள்ளிகள்னு சொன்னால் இப்போ தாயும் தாப்புன்னு இப்போ வந்து ஒரு இடத்துல அமர்றதுக்கு அவங்க வந்து போனது இருப்பாடு அந்த அன்னதானம் கொண்டு போய் கொடுக்குற வந்து புள்ளியல் போயிட்டு அந்த இவங்களை போயிட்டு பார்த்தோன்னே இவங்களுக்கு சரியான அந்த புண்ணியங்கள் வந்து இதாகுது. அப்போ இவங்களை கவனிக்காட்டியும் இது இல்லை, எல்லாம் வந்து இதாகும். அதுக்கு பிறகு தான் இந்த அந்த என்னோட சேர்த்து இப்போ 8 பேர் 7 பேர் வந்து இருக்கிறாங்க, என்னோட சேர்த்து 8 பேர். அப்போ நான் என்ன செய்கிறேன்னு கேட்டால் இப்போ தியானம் இருந்து ஏண்ட அப்பாவை போயிட்டு பார்க்கணும். அதுக்கு பிறகு அவரோட அப்பாவை போயிட்டு பார்க்கணும். அப்போ இவங்களை பார்த்தோன்னே இப்போ ஏண்ட அப்பா எனக்கு சொல்லி தந்து வந்து வேறு. அப்போ அப்பா சொல்லித்தாரே வந்து வித்தியாசமாக இருக்குது. அதே போல் அவரோட அப்பாவை போயிட்டு பார்த்தோன்னு அவர் சொல்லித்தாரே வந்து வித்தியாசமாக இருக்குது. அப்போ கொஞ்சம் அந்த முன்னுக்கு போக வித்தியாசமாக வரும். அப்போ சில பேர் வந்து அந்த மருத்துவங்கள் செய்வாங்க. அவங்க வந்து சித்த மருத்துவங்கள் இலை கொலை அது இது வச்சு அவங்களோட அப்பா அதை சொல்லி தருவார். அதே பிறகு அதையும் தாண்டி போகக்குள்ள இன்னொரு அப்பா போயிட்டு பார்க்குறோம். இன்னொரு அப்பா அவர் வந்து வித்தியாசமாக சொல்லுவார். அப்போ எல்லாம் வந்து எங்கனே பாடங்கள் தான் வருது. அப்போ அவங்க படித்த பாடங்கள் நம்மளுக்கு சொல்லித்தாரு. அதுக்கு பிறகு வந்து அதோடு நம்ம நிற்கணும். அப்போ இந்த அவங்க சொல்லித்தார பாடத்தோடு நம்ம நிற்கணும். இப்போ இலை கொலையை பிச்சு இப்போ மருத்துவம் செய்கிற மாதிரி சொல்லுவாங்க.
அப்படி இல்லாட்டி சித்த வித்தைகள் காட்டுவாங்க. அப்போ ஒரு வித்தியாசமான இந்த 3 அப்பாடம்மார் வந்து சொல்லுவாங்க. 3 அப்பமார் இவங்க வந்து எழுதி படித்தவங்க. அப்போ இவங்களுக்கு தெரிஞ்சதை நம்மளுக்கு சொல்லி தருவாங்க. அப்போ நம்ம அதோட நிற்கிறேன்னா நிற்கலாம். இப்போ அதோட நின்று அந்த அந்த கலைகளை சொல்லி கொடுத்து நம்ம வந்து வாழலாம். அதே பிறகு நம்மளுக்கு வந்து சமாதி, இது வந்து சமாதி நம்மளுக்கு இதாகும். அதே பிறகு வந்து அதையும் இப்போ அதே மீறி நம்ம போகிறோம். அது மீறி போகக்குள்ள இப்போ 3வது அப்பா நம்ம சந்திச்சாச்சு. இப்போ அதே மீறி போகிறோம்னு சொன்னால் 4வது அப்பாட போயிட்டு பார்க்கணும். 4வது வேறு போயிட்டு பார்க்குறது கஷ்டம்னு சொன்னால் அவனுக்கு அந்த சண்டைகள் கொஞ்சம் இருக்குது. இவங்களெல்லாம் வெண்டு போட்டு தான் அந்த இடத்துக்கு போகணும். அப்போ வெண்டு போட்டு போகிறோன்னு சொன்னால் மிச்சம் கஷ்டம்னு சொன்னால் அவனுக்கு வந்து அந்த அந்த வால் சண்டைகள் இருக்குது, வால் வெட்டு, அது ஈட்டியால் அடிக்கிற அது அந்த இதுகள் எல்லாம் இருக்குது. இப்போ எப்படி என்று கேட்டால், இப்போ அரசன்கிட்ட இப்போ வந்து இப்போ காவலுக்கு இப்போ வந்து இருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல பைரவர் தான் இருக்குது. அப்போ இவரோட தான் வந்து அவர் வந்து அந்த உடலை காவல் காக்கிறவர் தான் பைரவர். அப்போ பைரவரோட வெண்டுட்டு அதுக்கு பிறகு வந்து இன்னொரு இது செய்யணும். அங்கனையும் வந்து யுத்தம் ஒன்று இருக்கு. தனியாக யுத்தம் செய்யக்குள்ளத்தான் திருமூலர் வந்து சில பாட்டுகளை கொஞ்சம் வந்து எழுதுகிறாரு. அப்போ அடுத்தையில் நான் தாரேன். நன்றி, வணக்கம்.